अस्सलामु अलैकुम। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்துல் கார் ஜீலானி என்ற ஒரு மனிதரை பற்றி அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த சில நாட்களாக வாரங்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தஃப்ரீஜுல் ஹாத்திர் என்கிற அந்த புத்தகத்தில் அப்துல் கார் ஜீலானுடைய பக்த கோடிகளெல்லாம் கொண்டாடி மதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்தில் அவர் செய்ததாக ஒரு அற்புதம் சொல்லப்படுது. என்னென்று கேட்டால், அப்துல் கார் ஜீலானி அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்களாம். இன்ன வலதி கரக்கஃபில் பஹரி, எனது மகன் கடல் பிரயாணத்தில் போகும்போது மூழ்கி இறந்து விட்டான். ஒரு அம்மா வர்றாங்க, இவர்கிட்ட முறையிடுறாங்க. எழுத்து காதி ஜாசிமுன் அன்னக்க தகுதீர் அலா ரத்தி வலதி ஹையா, நீங்கள் என்னுடைய இறந்து போன மகனை உசுராக ஆக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவங்க கேட்குறாங்களே, என் மகன் கடல் பிரயாணத்தில் இறந்துட்டார், அதனால் என் மகனை உயிராக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, இருஜி இலா பைத்திக்கு தஜிதி வலதுக்கி, நீ வீட்டுக்கு போ, உன் புள்ள வீட்டில் இருப்பான், மூழ்கி போன செத்து போன புள்ள வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டாராம். இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா புள்ள இல்லையாம், பிள்ளைய காணாம். மறுபடியும் ரெண்டாவது தடவை என்ன செய்கிறாங்களா, நீங்கள் சொன்னபடி வீட்டில் பிள்ளைய காணாம என்று அழுது புலம்பி கோரிக்கை வச்ச உடனே இப்போ போய் பாரு, இப்போ இருப்பான்னு ரெண்டாவது தடவை சொன்னாராம். ரெண்டாவது தடவை சொன்னவுடனே ரெண்டாவது தடவை இல்லை. உடனே மூணாவது தடவை என்ன செய்கிறாங்கன்னா, என்னங்க நீங்கள் சொன்னபடி நடக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவர்கிட்ட மறுபடியும் முறையிட்டாங்களா மூணாவது தடவை. அப்போ என்ன செஞ்சார், கண் மூடி அப்படி பார்த்தாராம். தவத்தில் என்ன நடக்குதுங்களோ அவருக்கு தெரியுதான். தவத்தில் பார்க்குறோன்னு வச்சுக்கிறாங்கல்ல, மனக்கண்ணில் பார்க்குறது, தவத்தில் பார்க்குறது, ஞானக்கண்ணில் பார்க்குறதுன்னு சொல்லி சில கட்டுக்கதைகளே வச்சுருக்கிறா. இந்த கண்ணு தான் மனுஷனுக்கு இருக்குது, வேறு ஒரு கண்ணெலாம் இருக்காது. இந்த கண்ணை கொண்டு எதை பார்க்க முடியுமோ அதை தான் பார்க்க முடியும். இவர் கண்ணை மூடிக்கிட்டு ஞானக்கண்ணில் பார்க்குறாராம். என்ன நடக்குன்னு தெரிஞ்சு போச்சான். இப்போ சொன்னாரா, இப்போ போ, கண்டிப்பாக வீட்டில் இருப்பான். போனால் வீட்டில் புள்ள இருக்குதான். முதல் தடவை பார்க்கும்போது இல்லை, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இல்லை, மூணாவது தடவை போனோன்னா வீட்டில் இருக்கான். அப்போ என்ன செஞ்சாரான், இவருக்கு சரியான வெக்கமாக போச்சான். என்ன வெக்கம், நம்ம 2 தடவை சொல்லி நடக்கலையே. உடனே அல்லாட்ட என்ன செய்கிறாராம், முறையிடுறான். இறைவா, இந்த பெண்ணிடத்தில் என்னை கேவலப்படுத்திட்டியே, எனக்கு வெக்கத்தை ஏற்படுத்திட்டியே, நான் வருவான்னு சொல்கிறேன், வரமாக்கிவிட்டியே, 2வது தடவை என் வீட்டில் போய் பார்க்க சொல்கிறேன், இல்லாமல் ஆக்கிட்டியே அப்படின்றவுடனே, இல்லை நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற எல்லாம் சொன்னானா. முதல்ல உயிரோடு இருக்கிறான்னு நீ சொன்ன உடனே வானவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கடலில் மூழ்கி இறந்தவனுடைய உடல் உறுப்புகள் எலும்புலாம் அங்கங்கே செதறி இருக்கும்ல, அதையெல்லாம் ஒன்று திரட்டுற வேலையை செஞ்சாங்களாம். அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கல, நீ அவசரப்பட்டுட்டேன். முதல்ல நீ சொன்னவொடனே என்ன செஞ்சிட்டேன்னா, அதுக்கு மலக்குகளுக்கு உத்தரவு போட்டேன். மலக்குமார்கள் போய் அங்கங்கே இருக்கிற எலும்பு இறைச்சி மீன் தின்றது எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி திரட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2வது தடவை நீ சொன்ன உடனே என்ன செஞ்சேன்னு கேட்டால், அஹியை தொகு, 2வது தடவை நீ சொல்லும் பொழுது நான் உசுரை கொடுத்துட்டேன். 3வது தடவை நீ சொல்லும் பொழுது அதை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கணும்ல, உயிரை கொடுத்து கொண்டு வீட்டில் சேர்க்குற இந்த 3 வேலையும் நடக்கிறதுனால தான் லேட் ஆகிடுச்சே தவிர, நீ கோரிக்கை வச்ச உடனே நீ சொன்னபடி ஒரு வேலை ஆரம்பித்தாச்சு, உயிரோடு வருவான்னு சொன்னீங்களே, அப்போ நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் எஜமானு சொல்லும்போது நான் மறக்க முடியுமா? அல்லாவுக்கு ஒரு எஜமான ஆகிட்டார்ல, நீங்கள் உத்தரவு போடும்போது என்னால் மீற முடியுமான்னு அல்லா என்ன செய்கிறான், இவர் சொல்ல கேட்டுக்கிட்டு 3ஐயும் செஞ்சு கொடுத்துட்டானா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாட்ட கேட்குறாராம், இறைவா உனக்கு இது அழகாக பிட்டப் பண்ணி எழுதுறாங்க, அல்ல தான் ஆகுண்டு ஆயிருமே, அது எப்படி இப்படி செய்வான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு இவங்களும் அந்த கேள்வி எழுப்பி அவர் கேட்டார் அல்லாட்ட, இறைவா நீ தான் ஆகுண்டு ஆயிருமே, உனக்கு எதுக்கு இம்புட்டு வேலைனா கூட டைம் எதுக்கு, எந்திரிச்சு போகிறான், வாண்டா வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், எனக்கு 7 தான் இருந்தாலும் நான் இப்படி தான் இதை செய்ய நான் விரும்பினேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அதோடு என்ன செஞ்சாராம், உனக்கு ரொம்ப நான் மன வருத்தத்தை உண்டாக்கிட்டேன்,
நீ அப்போ வீட்டில் அப்போ இருப்பான்னு சொன்ன உடனே நான் செஞ்சுருக்கணும். வீட்டில் இருப்பான்னு சொன்னீங்கள, முதல் தடவை நெஞ்சிருக்கணும், ஃபாஸ்ட்டாக வேலையை செஞ்சு சுலभ பண்ணிட்டேங்க. நல்லா சுலவாக செஞ்சுட்டேன். அதனால் 2 தடவை நீ சொன்னபடி நடக்கலை, 3ஆவது தடவை நடந்திருக்குது. அதனால உனக்கு அதுக்கு பதிலாக உனக்கு வேறு ஒன்றை நான் தரப்போகிறேன். உனக்கு ஏற்படுத்த அல்லாஹ் வந்து இவருக்கு சங்கடம் கொடுத்ததுக்காக நீ கவலைப்படுறான். இவர் இந்த மனுஷனுக்கு நம்ம சங்கடம் கொடுத்துட்டோமே, இவர் இந்த பெண்ணிடத்தில் வெக்கப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு நல்லா என்ன செய்ய ரொம்ப வெக்கப்பட்டு அவர் கேட்குறான். அல்லா என்ன செஞ்சான்னு கேட்டால், உனக்கு வந்து அல்லாட்டது நேரடியாக உரையாடல் வருது, வகி வருது. அல்லா அப்படி எழுதி வைக்கிறாங்க, ஃபஜாஹுல் ஹிதாபு, அல்லாவிடமிருந்து உரையாடல் வந்தது. என்ன உரையாடல் என்று கேட்டால், குல்லுமை யராக்க யௌமல் ஜுமா, வெள்ளிக்கிழமை என்று யாரெல்லாம் உன்னை வந்து பார்க்குறாங்களோ அவங்களோட எக்கூனு வழிய முகத்தரிபா, ஒரு இறை நேசர் ஆயிடுவார். வெள்ளிக்கிழமைக்கு வந்து உன்னை யாரெல்லாம் பார்த்தாங்களோ, வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, தொழுகை பார்த்து வணக்கம் அது ஒன்றுமே தேவை கிடையாது, வந்து பார்த்துட வேண்டியதான். வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உன்னை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே அவுளியா வைக்கிறேன். அது உனக்கு இந்த இப்போ ஏற்பட்ட மனச்சங்கடத்துக்காக வேண்டி நான் செய்கிற பரிகாரம். மனச்சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்ல, அவுளியா சொல்லி நடக்கலையில், அதனால் மனச்சங்கடம் ஏற்பட்டுருச்சான். அந்த மனச்சங்கடத்தை போக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உன்னை வந்து சந்திக்கிறாங்களோ அவ்வளோ ஜும்மாவுக்கு ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 அவுளியா கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து பார்க்குறார்களோ 50 பேர் அவுளியாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒய்தா நதர்த்தைகளை துராபி, நீ மண்ணை பார்த்தா எக்கூனு தகவன் தங்கமாக போயிடும். உனக்கு 2 வரம் தர்றேன். ஒன்று என்னென்னா, வெள்ளிக்கிழமை உன்னை பார்த்தால் அவர்லாம் அவுளியாவாயிருவார். 2வது மண்ணை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், தங்கமாக போயிடும். இது எதுக்கு அவர் நான் செய்கிறேன்னு கேட்டால், உனக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டான்ல, நீ உயிரோட வீட்டில் இருப்பான்னு சொன்னால் நடக்கலை இல்லை, அது உனக்கு ஒரு சங்கடம் தானே. அதுக்காக வேண்டி வேறு ஒரு விஷயத்தை பரிகாரமாக தர்றேன். அல்லாஹ் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி இவர்கிட்ட கெஞ்சுற மாதிரி கதையில் வச்சுக்கிறாங்க. இறைவன் வந்து இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு செய்கிற மாதிரி, இவரை மன வருத்தப்படுத்தி நடக்கலாமே, எவ்வளோ பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இந்த கதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறான், இதனால் எனக்கு என்ன நன்மை இருக்குது, இதை விட பெருசாக கொடு, இந்த பரிகாரம் பத்தலையாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மண்ணு தங்கமாக போனால் எனக்கு என்ன, 50 பேர் அவுளியா போனேன் என்ன போட்டு எனக்கு என்ன, எனக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதை விட சிறந்த ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அப்போ அல்ல மறுபடியும் அல்லாட்டும் உரையாடு, கவலைப்படாத, நல்லா நேரடியாக உடனே ஒரு கவலைப்பட விட மாட்டேங்க. நல்லா பத்திரி அடிச்சுக்கிட்டு நல்லா என்ன செய்கிறான், அவர்கிட்ட உரையாடல் பண்ணுறான். எப்படி உரையாடல் பண்ணால், ஜால் து அஸ்மாக்க, உன்னுடைய பெயர்களை வந்து மிசல் அஸ்மாயி, என் பெயரை போல் ஆக்கிட்டேன். அல்லான்னு சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ, அப்துல் காதர்னு சொன்னால் அந்த நன்மை கிடைச்சிரும். என்னுடைய பெயரை உச்சரிப்பதற்கு என்னென்ன அந்தஸ்தெல்லாம் இருக்கிறதோ அது இனிமேல் உன்னுடைய மௌத்துக்கு பிறகும் உன்னுடைய பேருக்கு பவரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, ஜால் து அஸ்மாக்க, உன்னுடைய பெயர்களை, இவருக்கு நிறைய பேர் அப்துல் காதர், மொஹிதீன் நிறைய பேர் சுட்டிருக்காங்க, கௌசுல் ஆலம்னு, இந்த பெயர்களில் எதையாவது சொன்னால் மிசல் அஸ்மாயி ஃபி சவாபி, சவாபு அல்லாட்ட கூலி தரக்கூடிய வகையில் என் பேர் மாதிரி ஆகிவிடும். ஒரு தகசீரி, அந்த பேருக்குன்னு ஒரு தாக்கம் ஏற்படும்ல, அல்லாவுடைய பேரை சொன்னால் அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் உன் பேருக்கும் ஏற்படும். உன்னுடைய பேரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ என் பேரை உச்சரிக்கிற மாதிரி தான், யாரெல்லான்னு கூப்பிட்டாலும் சரிதான், அப்துல் கான் கூப்பிட்டாலும் சரிதான், 2 சமமாக்கி விட்டேன். என் பேரை மாதிரி உன் பேரை ஆக்கி விட்டேன். அதே மாதிரி ஒமன் கரா இஸ்மமின் அஸ்மாயிக்க, உனது பெயரில் ஒரு பெயரை யாராவது சொன்னாரேயானால், கமன் கரா இஸ்மன் மின் அஸ்மாயி, என்னுடைய பெயரை சொன்னவரை போல் ஆகிவிடுகிறார். அப்போ உன் பேரை சொல்வதும் என் பேரை சொல்வதும் ஒன்று தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இவருக்கு ஒரு வரம் கொடுத்தான்னு எழுதிக்கிறாங்க. இதை படிக்கும் பொழுது ஒரு மூளை உள்ளவன், மார்க்கறி உள்ளவன், பக்தி உள்ளவன் என்ன செய்யணும், இதை வடிகட்டின ஒரு புழுகு மூட்டை, இவனும் ஒரு யூத நசாராக்களுடைய சதி வேலை, இவங்க ஒரு மனிதனை கொண்டாந்து ஈசா நபியை செஞ்ச மாதிரி இஸ்லாத்துக்குள்ளே ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டி பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்கன்னு யாருக்கு வேண்டாலும் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை செத்து போனாலும் இவர் உயிராக்குறானா, அதை வந்து அல்லாட்டெல்லாம் கேட்கலாம் கிடையாது. அந்த அம்மா சொன்னவொன்னே அப்போ வீட்டில் இருப்பானே என்ன அர்த்தம், அதாவது நான் துவா செய்கிறேம்மா உனக்காக வேண்டி, அப்படி இறந்து போனாலும் உயிராக்குறதுங்கிறது நபிமார்களுக்கு ஒரு அற்புதமாக கொடுத்துருக்குறானே தவிர இவர் உயிராக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவரையும் செத்தாரப்ப இவருக்கு இதுக்கு கபரு, இவர் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கலாமே. அப்போ இவர் மௌத்தா போயிருக்கிறாருங்கிற பேசிக்கான விஷயத்தை விளங்காமல் யாரோ ஒருத்தர் இறந்த தகவல் கேட்டவொன்னே இவர் என்ன செய்கிறாரு, உயிராக்குறதுக்கு பதறுகிறார். அதுவும் எப்படி ஆக்குறாரு, நீ போ உசுரோட இருக்கும், அப்படி நான் அல்லாட்ட கேட்குறேன், துவா செஞ்சு பார்க்குறேன், அல்லா நான் உயிராக்குவேன்னா ஒரு பாதி தௌஹீதா ஒத்துக்கலாம். அப்படி அவர் சொல்லியிருப்பாரே, ஆனால் கொஞ்சம் தௌஹீதவர் இருக்குன்னு ஒத்துக்கலாம். இது என்னவா இருக்குது, நான் தான் இறைவன்கிற தன்மை இருக்குது. இதில் என்ன இருக்குது, இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடினார் என்கிற வகையில் இந்த கதை புனையப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும்,
அப்போ ஈசா நபியை வந்து அல்லாவுடைய இடத்துல வச்சு சில பிரார்த்தனைகள் செய்கிறாங்களே, அந்த நசாராக்களையெல்லாம் நம்ம காஃபிருங்கிறோம். அப்போ ஈசா நபியுடைய கால் தூசி பெறாத இவர் அந்த நிலையில் வச்சு அவங்களை என்ன ஆக்குறது? இது நசாராக்களோட இவங்க மோசமாக இல்லை. ஈசா நபிக்கு அவர் நபி, அவர் இறை தூதருங்கிறது கன்ஃபார்ம். அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டது, அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது. அவர் சில இறந்தவர் உயிராக்கின விஷயமாக இருந்தாலும் சரி, தந்தை இல்லாமல் பிறந்ததாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து தான் அவர் மரணிக்க போகிறார், நீண்ட வாழ்நாள் பெற்றிருக்கிறார், எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எல்லாமே குர்ஆன் மூலமாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஈசா நபியை போய் அழைக்கிறவர்களை நம்ம என்ன செய்கிறோம்? நசாராக்களை காஃபிருங்கிறோம். ஈசா நபிக்கு அவ்வளோ சக்தி இருந்தும் கூட அவர் இன்றைக்கி சாகாமல் வர இருக்கார். இவருக்கு கபூர் தான் இருக்கிறது, இவர் செத்தே போயிட்டார். அப்போ சாகாமல் இன்று வரைக்கும் உயிரோடு இருந்து கியாமத் நாளுடைய கடைசியில் ஈசா நபி இறங்குவார்கள்னு நம்ம நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஈசா நபியை அழைக்கக்கூடிய மக்களை பற்றி இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன? இந்த முஹித்தீனுடைய அடிமைகள் இருக்காங்களே, இவங்களுடைய தீர்ப்பு தான் என்ன? உலக மக்கள் அத்தனை பேருடைய தீர்ப்பு அவங்கள முஸ்லீம்னு சொல்வீர்கள்? அப்போ ஈசா நபி தானே கூப்பிட்றான். இவரை கூப்பிடுறது இஸ்லாமாக இருந்தால் ஈசா நபியை கூப்பிடுறது இப்படி இஸ்லாம் இல்லாமல் போகும். இவர் அழைக்கிறது, இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, இவர்கிட்ட பிரார்த்தனை செய்வது தான் இஸ்லாமாக இருந்து சொன்னால், அதையும் ஈசா நபிக்கு உள்ளது வந்தால் தன்னுடைய சொந்த ரூகையில் ஊதுறேங்கிறான். என்னுடைய ரூகை ஊதி அவர் ஸ்பெஷலாவில் உண்டாக்குனேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஈசா நபிக்கு செய்கிறவர்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய அதை விளங்கி வைத்திருக்கு. அதுக்கு தான் ஆக்கி வச்சிருக்கிறான். ஈசா நபிக்கு அவ்வளோவும் கொடுத்துப்புட்டு அவரை கடவுள்னு சொன்னவங்கள என்ன ஆயிட்டாங்க? காஃபிர் ஆகிட்டாங்கல்ல. அது கஃபர் அல்லது காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய அவன் மசீஹ் தான் கடவுள் என்று சொன்னார்களே, அவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிப்பது எதுக்காக வேண்டி? இந்த மாதிரி நாளைக்கு இந்த உம்மத்தில் ஒருத்தன் சொன்னாலும் அவனும் காஃபிர் தான். அதுக்கு தானே சொன்னான். எதுக்கு அது அல்லாஹ் சம்பவத்தை சொல்கிறான்? ஈசா நபிக்கு மாதிரி நீங்கள் யாருக்காக சொன்னீங்கன்னா நீங்களும் காஃபிர் ஆகிடுவீங்க. அப்போ இந்த கதையை நம்பினால், இதை வாசித்தால், இப்படி அவர் செஞ்சார்னு நினைத்தால் அவர்கள் நிச்சயமாக காஃபிர் தானே. இல்லைன்னு சொல்லுவீர்களே. ஆனால் இப்போ ஈசா நபியுடைய அந்த நசாராக்களெல்லாம் காஃபிர் இல்லைன்னு சொல்லுங்கள். அவங்கள ஈசா நபி யாரை போய் கூப்பிட்டாங்க? ஈசா நபி தானே கூப்பிட்றாங்க. ஈசா நபி தான் என்ன செய்கிறாங்க? கடவுளே, கடவுளுடைய குமாரன்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி அவர் கூட அல்லாட்ட இந்த மாதிரி சொன்னதாக சொல்ல அவங்க கட்டுனது கூட இந்த மாதிரிலாம் இல்லை. என் சித்தத்தின்படி நடக்காதுங்கிறார். ஈசா நபிகிட்ட வந்து அவங்க எழுதி வச்சுருந்த வேதத்திலேயே ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, என்னுடைய ஒரு மகனை உங்களுடைய மறுமையில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் ஒரு மகனை வந்து வலது கை பக்கம் வச்சுக்கிறங்க, ஒரு மகனை இடது கை பக்கம் வச்சுக்கிறங்கன்னு அந்த அம்மா வந்து கேட்கும். அப்போ என்ன செய்வார்? என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி தான் நடக்கும். எனக்கு அதெல்லாம் பவர் கிடையாது. இவன் இந்த பக்கம் வருவானா அந்த பக்கம் வருவானாங்கிற எனக்கு டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஈசா நபி சொன்னதாக அவங்களே எழுதி வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் மிஞ்சின அப்பட்டமான ஷிர்க்கு. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு மதரசா, இதை பயான் பண்ணுவதற்கு ஆலிம்கள், இதுக்கு 11 நாளைக்கு விழா, முஹிதீன் அப்துல் காதிர் 11 நாளைக்கு மௌலுது. இவருக்காக என்ன செய்கிறது? ரபியுல் ஆஹிர் வந்தால் 11 நாளைக்கு மௌலுது. ரசூலுல்லாஹ்வுக்கு 12, ஒன்று குறைச்சி இவருக்கு 11 நாள், 11 நாளைக்கு இவருக்கு மௌலுது. இவர் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தொடர் பயான்கள். அந்த பயானில் உட்காந்து இந்த கதைகள்லாம் எடுத்து விடுறது. அந்த பயானில் உட்காந்து என்ன செய்ய, மக்களை நீங்கள் அல்லாஹ் விட்டு வந்துருங்க, நமக்கு இவர் போதும் அப்படின்னு சொல்லி நசாராக்கள் ஈசா நபியின் பக்கம் அழைத்ததை விட கொடூரமான முறையில், மோசமான முறையில் இஸ்லாமிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு கதை ஒன்று. இதெல்லாம் மிஞ்சிடும். இதே அதிசயமாக உங்களுக்கு இருக்கா? இதை மிஞ்சக்கூடிய கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. என்ன கதைன்னு கேட்டால், அகமது ரிஃபாயிங்கிறவர் சொல்கிறாராம். அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், தூஃபி அகது ஹுத்தாமில் கௌசில் ஆலம், அதே தஃப்ரீஜுல் ஹாத்திருங்கிற கிதாபில் தான் இருக்குது. அப்துல் கார் ஜிலானியுடைய ஒரு ஊழியர் ஒருத்தர் இறந்துட்டார். இவருக்கு ஒரு ஊழியர் வர வச்சுருந்துருக்கார். முதல்ல ஊழியர்லாம் வைக்கக்கூடாது, அவர் நம்ம அல்லாவுக்கா எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும் பாரு. அப்புறம் அவரே ஊழியர் வச்சுக்கிடுவார். அவருடைய ஊழியர் ஒருத்தர் இறந்துட்டார். இறந்த உடனே ஜாத் சௌஜத்து ஹிலல் ஹவுஸ், அவருடைய மனைவி வந்து இவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? இந்த மாதிரி என் கணவர் எனக்கு எல்லாமே இருந்தார், அவர் இறந்துட்டார், எப்படியாச்சும் நீங்கள் தான் வந்து என்னது உயிராக்கி தரணும் அப்படின்ட்டு அந்த அம்மா முறையிடுறாங்களாம். உடனே முராக்கபான்னா அந்த ஞானக்கண்ணில் பார்க்குறாராம், கண்ணை மூடுறாராம். அந்த நடக்கிற சம்பவம் தெரியுதான். என்ன சம்பவம்? மலக்கள் மூத்து ரூஹை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாராம். இப்படி பார்க்குற அந்த அம்மா முறையிட்டவுடனே அப்படி கண்ணை மூடுறாராம். கண்ணை மூடனா கண்ணை மூடனா தெரியாதுங்கிறது தான் பகுத்தறிவு. இஸ்லாமாக தான் சொல்லுது. இவங்களுக்கு கண்ணை மூடனா தெரியுமா? கண்ணை மூடணுன்னு என்ன தெரியுது? அந்த மலக்குள் மௌத்து வந்து ரூஹை கொண்டுட்டு போகிறாரு. எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாராம்? கூட நிறைய அள்ளி போட்டுட்டு அன்னைக்கு பிடிச்ச ரூஹைலாம்
அன்னைக்கு பிடிச்ச ரூகையெல்லாம் ஒரு இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, கூடையில் அள்ளி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இங்கேருந்து பார்க்குறாராம். பார்த்தோன்னு என்ன செய்கிறான், அதை வாசி காட்டுறேன், முதல்ல சம்பவத்தை சொல்லிக்கிறான். மழை கூப்பிட்டு பேசுகிறாரான், இந்தப்பா நீ பிடிச்சி 3 பேர் அள்ளிக்கிட்டு போகிற, இந்த ஃபுலானை விட்டுரு, அவன் நம்முடைய சீடரு, அந்த ரூஹை மட்டும் திருப்பி அனுப்பிடு அப்படின்னு பேரம் பேசினாராம். அதெல்லாம் முடியாது, அல்லாவுடைய கட்டளைப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரான். உடனே ஒரு கொக்கி ஒன்று வச்சுருந்தாரான், எடுத்தாரான், அது கூட எரிஞ்சாரான், கூடையில் மாட்டிருச்சான். ஒரு இழுப்பு இழுத்தாரான், கூடை கவுந்து போய் கூடையில் இருந்த எல்லா ரூகும் திரும்ப வந்து அம்பிட்டு பேர் நினச்சிட்டாங்களாம். அப்போ அல்லாட்ட போனோம், நல்லா கேட்டனான், ஒரு உயிரைத்தானே கேட்டார் இருந்தாலும், அதை விட்டு வந்திருக்கலாம், அம்பிட்டையும் கலந்துட்டு வந்துருக்கலையே. அவர் கேட்ட ஒரு ஆள் உயிர்த்தானப்போ கேட்டார், நீ அவர் சொல்ல கேட்டிருக்கலாம்ல, அவர் சொல்ல கேட்காம நீ அம்புட்டு பேரையை விட்டுட்டு வந்து வெறுக்கையாக நிற்கிறியே அப்படின்னு அல்ல இப்படி எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால், ஃபராஃபி ஆலமில் பாத்தின், அந்த அந்தரங்க உலகத்தில் அவர் கண்டார். அன்ன மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் யசாது இல சமாய், மலக்குள் மௌத் வந்து வானத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார். மாகுல் அருவாகுல் மக்பூதத்து ஃபீ தாலிக்கல்யும், அன்று கைப்பற்றப்பட்ட எல்லா ரூஹுகளும் அவரோட இருக்கிறது. எப்படி இருக்குன்னா என்ன இருக்குன்னா, கால அவர் சொன்னார், யா மலக்கல் மௌத், மலக்குள் மௌத் கிஃப் நில்லு, பாத்தினி ரூஹ ஹாதிமி ஃபுலான், என்னுடைய ஊழியனை இன்னாருடைய உயிரை உடனே திருப்பி என்கிட்ட கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சம்மா பேரை சொல்லி சொன்னாராம். பேரை தெரியல, பேரை சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே மலக்குள் மௌத் சொன்னாராம், இன்னி அக்பதுல் அருவாக பி அம்ரின் இலாஹியின், அல்லாவுடைய கட்டளை பிரகாரமாக நான் ரூஹைலாம் கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஓ அத்திஹா இலா பி அலுமத்திஹி, அவனுடைய சங்கைக்குரிய வாசலுக்கு நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன், இதில் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அவருக்கு சொன்னால் கேட்கலையாம். அல்லாஹ் சொன்னால் நான் சொல்கிறேன், அல்லாவா நானா அந்த மாதிரி பேசுகிறார். அப்படி அல்லாஹ் சொன்னான் அப்படின்னா குறைஞ்சி சொல்லணும்ல, அப்படி சொல்லலை, தர்றியா தரலையே இப்போ அப்படின்னு கேட்டான். கர்ரல் ஹவுஸ் அலைஹி ஏத்தா ரூஹ ஹாதிமிஹி, தன்னுடைய ஊழியருடைய உயிரை திரும்பி தர்றியா இல்லையான்னு திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பித்தார். ஃபம் தனாமின் நேத்தாயி, அவரை கொடுக்கறதுக்கு மறுத்து விட்டார். ஒஃபி எதிகில் அர்ஃபுன் மாணவியின் ஹையத்தி ஜம்பில், கூடை போன்ற ஒன்றை அவர் மலக்கு கையில் வச்சுருந்தார். ஃபீஹில் அருவாகுல் மக்பூலா, கைப்பற்றிய உயிரெலாம் அந்த கூடையில் அள்ளி போட்டுட்டு போயிடுறாராம். மலக்குள் மௌத் என்ன செய்கிறாராம், ஒரு கூடை மாதிரி வச்சு பிடிச்ச ஆளுக்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அள்ளி மீன் அள்ளி போடுற மாதிரி கூடையில் அள்ளி போட்டு ரூஹெல்லாம் போயிட்டுருக்குது. அப்போ என்ன செய்கிறாருன்னா கேட்டாராம், இப்போ சொன்னோன்னே தஃபர்ரகத்தில் அருவாகு பிடிச்சி ஜர்ர சம்பில் அந்த கூடை இழுத்தாராம். இழுத்த உடனே எல்லா ரூஹுகளும் அங்கே செதறி போய் ரஜாத்தில் அபுதானியா, அதனுடைய உடலுக்கு வந்து சேர்ந்து விட்டு 50 பேர் ஊராயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ மலக்குள் மௌத் அல்லாட்ட முறையிடுறார். அல்லா, நீ தானே உயிரை வாங்கிட்டு வர சொன்னேன், உன் சொல்லுப்படி தானே அந்த உயிரெலாம் கொண்டு போனேன், உன்னுடைய அடியார் அப்துல் காதர் இந்த மாதிரி நினைச்சிட்டாரு, அம்புட்டு உயிரையும் பிடுங்கி எல்லாத்தையும் உயிராக்கி விட்டார், வெறுங்கையாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவர் அல்லா என்ன செய்யான்னு கேட்டால், யா மலக்குள் மௌத்தே இன்னல் கௌசல்லாலம் மஹபூபியோ மத்துலுபி, கௌசுல்லாலம் இருக்கார அந்த மகான், அவர் என்னுடைய நேசர், என்னால் விரும்பப்படுறவர். லிமலா தைத்தஹு ரூஹ ஹாதிமிஹி, அவருடைய ஊழியருடைய உயிரையன் திருப்பி கொடுக்காம வந்து அவர் கேட்ட கொடுத்துட வேண்டியானே, ஏன் சொல்ல கேட்பியா அவர் சொல்ல கேட்பியா, அவர் சொல்லிட்டு அவர் சொல்லி தான் கேட்கணும். நான் எடுத்துகிட்டு சொன்னாலும் அவர் கேட்டான்னு இணைஞ்சிருக்கனே கொடுத்துருக்க வேண்டும். கது ராகத்தில் அருவாகுல் கசீரத்து மீன் கபிலத்துக்கு, இப்போ ஏராளமான உயிர் உன் கையை விட்டு போயிடுச்சு, இப்போ என்ன செய்கிறது, அல்ல கை சேதப்படுறானா, உங்கள்கிட்ட உயிரை உன்னை எடுத்துகிட்டு சொன்னேன், எல்லாத்தையும் விட்டு வெறுங்கையாக வந்திருக்கிறிய, ஒரு உயிரை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு மலக்கை பற்றியும் தெரியலை. மலக்கு வந்து மலக்குள் மௌத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார் முதல்ல இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மலக்குள் மௌத். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் என்னுடைய உயிரை வாங்குறதுக்கு ஒரு மலக்குள் மௌத் என்னோட இருப்பார். அந்த டைம் வந்து தூக்கிட்டு போயிடுவார். ஒரு ஆள் நம்மட்டு போயிடுவாங்க, எடுக்க மாட்டார். அது அல்லாவுடைய தன்மையாயிரும். அப்படி ஒரு மலக்கு அல்லா படைக்கிற மலக்குள் மூத்துன்னு இருக்கிறாரு. மலக்குள் மூத்து ஒரு ஆள் கிடையாது, மலாய்க்கத்துமார்கள் உங்களை உயிர்களை கைப்பற்றுவார்கள், நல்ல பன்மையாகலாம் சொல்லி காட்டுறான். மலக்குள் மூத்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால், நான் படைக்கப்படும் போதே என்னுடைய உயிரை வாங்குறதுக்கு ஒரு ஆள் நியமித்து வச்சுருக்காருல்ல, அவருடைய வேலை என்ன, எப்போ ஆடுவோன்னு காது வச்சுக்கிட்டே இருப்பார், தூக்கிட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவர் டியூட்டி அது மட்டும்தான். என்னுடைய மலக்குள் மௌத்துக்கு வேலை வந்து என்னை தூக்கிட்டு போகிறது, உங்களுடைய மலக்குள் மௌத்துக்கு வேலை வந்து உங்களை தூக்கிட்டு போகிறது. அப்போ மலக்குள் மௌத்துங்கிறதே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த அப்படி அல்ல குர்ஆனில் சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குள் மௌத்து இல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கும் உங்கள் உயிரை வாங்குவாருங்க. அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யதவஃபாக்கும் மலக்குள் மௌத், மலக்குள் மௌத்து உங்களை மரணிக்க செய்வார் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், அல்லது உக்கிலபிக்கும், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர் தான்
அவங்க உயிரை எடுப்பார். இவங்க இஸ்ராயல்னு ஒரு பேர், இஸ்ராயல்ங்கிற பேரும் போது ஹதீஸில் கிடையாது. இஸ்ராயல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மலக்குள் மூத்தன் இருக்கிறார், 50 பேரும் உயிரை அவர் தான் வாங்குவார். 50 பேரும் வாங்க ஏழுவாங்க. ஒரு மைக்ரோ செகண்டில் 1000 பேர் உயிரை வாங்குறாங்க. அவர் அல்லவா இங்கேயும் வாங்கணும், அமெரிக்காவில் ரஷ்யாவில் வாங்கணும், அப்படி எல்லாம் படைப்பு அப்படி கொடுப்பான். அவங்க ஆற்றலை அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுடைய உயிரை எடுக்கிற மாதிரி மலக்க படைச்சி வச்சுருக்கிறான். அப்படித்தான் அந்த இல்மு கூட அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன இல்லை, சாதாரண பெண்களுக்கு இருக்கும்போது ஒரு அறிவு, மார்க் அறியாத பெண்கள் இஸ்ராயல் ஒருத்தர் இருக்காரு அப்படி நம்புகிறாங்கல்ல, அவ்வளவு அறிவு தான் அவருக்கு இருந்திருக்குது. அதனால் அது ஒன்று. அது போக கூடையில் அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறானா, அந்த ரூஹெல்லாம் இருக்கிற பார்க்க முடியுமா? முதல்ல ரூஹ் என்ன ஒரு மெட்டீரியலா? எல்லாம் கேட்க சொல்கிறான். எஸ்அலூன அனி ரூஹ், நபி உன்னிடத்தில் ரூஹை பற்றி கேட்குறார்கள், நீ சொல்லிவிட குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. ரூஹுங்கிற அல்லாவுடைய ஆர்டர் தான் ரூஹு. ரூஹுண்டு ஒரு பொருள்லாம் கிடையாது. இரண்டா இருக்கு போனால் போயிடும். ரூஹ் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. ரூஹு என்பது இறைவனின் கட்டளை பிரகாரம் உள்ளது. ஓமா ஊத்தீத்து மின்னல இல்மி இல்லா கலீலா, நீங்கள் கொஞ்சம் தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, இது விளங்காது உங்களுக்கு, ரூஹை பற்றி உங்களுக்கு விளங்காது அப்படின்னு நல்லா விளங்காதுன்னு சொல்லிட்டான். ரசூல்லாவுக்கு விளங்காட்டான். ரூஹுண்டா என்னங்கிறது அந்த பாதிரிமார்களும் ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அடே உனக்கு தெரியாது, அது மாதிரி எனக்கும் தெரியாதுப்பா, அதை பற்றின பதில் என்னன்னு கேட்டால் அமின் அமரி ரப்பி, என் இறைவனுடைய ஆர்டர் படி உள்ள விஷயம், அதை பற்றி எனக்கு அதிகமாக அறிவு இல்லை, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, இவருக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதை பற்றி அறிவு இல்லை, இவருக்கு என்ன இருக்குது? ரூஹுண்டா என்ன, மலக்குள் முத்துக்கூடையில் அள்ளி போட்டு போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அழகாக வழங்கி வச்சுருக்காரு. ரூஹுண்டா என்னது, மலக்குள் முத்து கூடையை கொண்டு வருவார், மீன் பிடிச்சி போடுற மாதிரி பிடிச்சி போட்டு போயிடுவார், அதுக்கு பேர் தான் ரூஹுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நஃப்ஸை வந்து கைப்பற்ற நினச்சிட்டான்னு சொன்னால் ஒரு வினாடி லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தஅகிரூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள். அப்போ நான் இன்றைக்கி 8 மணிக்கு சாவணும்னு நல்லா எழுதினான்னா 8:01 சாவ மாட்டேன், 8க்கு செத்துருவேன். அப்போ என்னை ஒரு நேரத்தை நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தஅகிரூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள், அப்படி எல்லாம் நிர்ணயித்து தானே உயிரை எடுக்க சொல்கிறான். இப்போ எல்லாம் பிந்தி போச்சே, இப்போ பிந்தி போச்சே, எல்லாமே நெஞ்சிருச்சு. அப்போ கைப்பற்றி விட்டு அந்த மலக்கு விட்டுட்டாருன்னா திரும்ப புடைச்சிருவான்னு சொன்னால் அல்லாவுக்கு என்ன ரோல் இருக்குங்க? அல்லாவுக்கு ஒரு ரோலுமே இல்லையே. இந்த மலக்கு நினச்சா விட்டுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி அவரெல்லாம் திரும்பி எந்திரிச்சிருவார் என்றால் அந்த மௌத்தை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள், மலக்குகளை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள், மலக்குள் மௌத்தை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு மகான ஒரு மார்க்க அறிஞராக இவர் இருந்தால், சம்பவம் உண்மையாக இருந்தால், அந்த அம்மா வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்? இவர் ஒரு மார்க்கத்தை படித்தவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கனே, என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குற, இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுமா? நபிமார்கள் ரசூல்லாட்ட வந்து இத்தனை விஷயத்தை கேட்டாங்க, எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நீ வந்து என்கிட்ட வந்து கேட்குற, செத்து போனாலும் உயிரோடு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்கனே, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இப்படி யார்ட்டையும் 2 சம்பவத்தில் ஒரு 2 தடவை உயிராக்கியிருக்காரு. ஒன்று வந்து கடலில் மூழ்கின ஒன்று உயிராக்குறாரு, இப்போ கூடையில் அள்ளிட்டு போன ஒரு ஆளை என்ன செய்கிறாரு, உயிராக்குறாரு என்று வருகிறது. அப்போ இந்த அவரோட வந்து அப்துல் கார் ஜீலானி என்பவரை வந்து மகான் என்று ஆக்குவதற்கு முயற்சி பண்ணலை, கடவுள்னு ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. மகான் பெரியாரவனும் ஆக்கலை, இதெல்லாம் செஞ்ச கடவுள் தானங்க. இதெல்லாம் செஞ்சார்னு அவர் யார்? அவர் தான் கடவுள். அவர் அல்லாவே அப்படி தோற்று போயிடுறானே. அல்லாவே என்ன செய்யறான், இவர் நினச்ச உயிரை அல்லாஹ் எடுக்க நினைக்கிறான், இவர் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார், இவர் தானே ஜெயிக்கிறார். இந்த சம்பவத்தில் ஜெயிச்சது யார்? எடுத்துக்கிட்டோன்னு எல்லாம் கட்டளையிடுறான், மலைக்கு எடுத்துகிட்டு வர்றாரு, இவர் விட்டுட்டு போங்கிறான், இவர் கேட்குறாரு, அவர் மறுக்கிறார். கடைசியில் யார் ஜெயிச்சா? தோத்தவன் அல்லாவா? அல்லாவை தோத்துட்டான்னு சொல்கிறாங்க. இந்த கதை என்னது? அல்லாஹ் தோல்வி அடைஞ்சிட்டா, அப்போ இவர் தான் அல்லாஹ், இவர் தான் இறைவன். இப்படி செஞ்சவன் யாராக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கதைகளை எழுதி வைத்தவர்கள் அரபில் இருந்தால் மார்க்கம்னு நினைக்கக்கூடிய மூடர்களை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் எழுதுகிறார்கள். அதை பற்றி கோபம் வர காணா, இதை படிக்கிற மார்க் அறிஞர்களுக்கு என்ன இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு ரத்தம் கொதிக்க காணா, அல்லாஹ் ஒன்றுமெல்லாம் வாக்க பார்க்குறாங்களே அப்படின்னு வர காணா. என்ன செய்கிறாங்க? அப்துல் கதசுல்லா சொல்லுங்கிறாங்க. இப்படி அவர் பேரை கேட்டால் ரசூல்லா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த இவர் பேரை கேட்டால் அப்படியே உடல் சிலிர்த்து போய் என்ன செய்வாங்க, கத்தசல்லாஹு சுர்ரபுல் அசீஸுமாங்க. இந்த அப்துல் கார் ஜிலானியோட அடிமை கூட்டங்கள் எல்லாம் அவர் பேரை மட்டும் சொல்லிட்டா போது என்ன செய்வாங்க, முகமதுன்னா பேசாமல் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளோ இதாக வராது. நீங்கள் அப்துல் கார் ஜிலானி சொல்லி பாருங்கள், முஹிதீன்னு சொல்லி பாருங்கள், கௌசல் ஆலம்னு சொல்லி பாருங்கள், அப்போ கௌசநாயகம்னு சொல்லி பல பேரை வச்சுருக்கிறானோ. இந்த எந்த பேரையாக சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறவங்களாம் கத்தசல்லாஹு சுர்ரபுல் அசீஸ், அல்லாஹ் அவரை பரிசுத்தமாக்குவானாகன்னு என்ன செய்வானுவோ, அதுக்கு ஒரு திக்கரை ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி எழுதி வைத்திருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை பார்க்குறோம். அதனால் வந்து இவர் பேரில் இன்னும் ஏராளமான புழுகு மூட்டைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.